எப்ப வந்தா என்ன என்னடி காலையில எத்தனை மணிக்கு வர சொல்லியாச்சு? இத்தனை ஒரு சடவா பேசி சடவா இல்லடி, உனக்கு புரிய மாட்டாங்குது. இனி நம்ம போக வேண்டியது எவ்வளவு தூரம் இருக்குது சாமி. அப்புறம் நம்ம போகணும்ல, நேரங்காலத்தோட போனாதானே ஊடு வாசல் வந்து சேர முடியும் பொழுதுக்குள்ள. என் மாமி உங்களை எத்தனை மணிக்கு கிளம்பி வர சொன்னாங்க? ஏன்னா 8 மணிக்கு ஷார்ப்பா இங்க அவங்க 8 மணிக்கு உங்களை கிளம்புங்கன்னு சொன்னாங்கன்னா 10 மணிக்கு தான் அவங்க குளிக்கவே போவாங்கன்னு அர்த்தம். இந்த கூத்தெல்லாம் எனக்கு தெரியாதுல்ல. அப்ப நீங்க என்கிட்ட கேட்டிருக்கணும்ல, புதுசா தானே வந்திருக்கிறீங்க, உட்காருங்க. இதுதான் அன்னாடு நாங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். ஒரு நாளைக்கு தான் நீங்க அனுபவிக்கிறீங்க. கூத்தா இருக்குது. எங்கேயாவது போறதுன்னா ஒரு நேரங்காலமே இந்த பாக்கியத்துக்கு வரவே தெரியாது. பாருங்களேன், உள்ள அப்படியே காட்டன் படவை கஞ்சி போட்டு அயன் பண்ணி இவ என்ன கோலம் கட்டி இருக்காங்கிறது எனக்கு முக்கியம் கிடையாது. மடிப்பு தேய்ச்சு விடு சார். மடிப்பு தேய்மா. காட்டன் படம் பாத்தீங்களா இப்படி எப்படி இருக்காங்க பாருங்க. அப்படி மடிப்பு தேய்ச்சு விடு. செலக்கிளி வா. ஏண்டி பாக்கியா, நான் கேக்குற தெரியாம தான் 8 மணின்னு சொல்லி இப்ப டைம் வந்து 10 மணி ஆயிப்போச்சு. 2 மணி நேரமா இவ்வளவு லேட்டா நீ இது பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த காட்டன் புடவைக்கு மடிப்படி அப்படி கிடையாது. இவளே நம்ம கூப்பிட்டு அவ வந்திருந்தானா டென்ஷன் ஆயிருப்பா. இப்ப அவ கூப்பிட்டு இல்ல நம்ம வந்திருக்கிறோம். உன் பீரோல ஒரு போட்டோ வச்சிருக்க, எடுத்துட்டு வா. அந்த பழைய பீரோ ஏன் சாமி கும்பிட்டு தான் போறோம். பீரோ இருக்குல, அதுல போய் எடுத்துட்டு வா. தேக்கறா இல்லடி, இவ சொன்னா ஒரு பக்கம் சாமி கேட்க போகணும் அப்படின்னா, அப்புறம் சொன்னா ஜாதகம் பார்க்க போகணும் அப்படின்னா, அட கடவுளை இப்ப எங்க தாண்டி போகணும் அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு பக்கம் போகணும்னு சொல்லி நேற்று போன்ல சொன்னான். அப்ப சொன்னேன், இந்த மாதிரி கோபிச்செட்டிப்பாளையத்துல அந்த பையன் பேரு சிவா, ஜோசியம் பாக்குறாப்லையாமா, நல்லா பாக்குறான்னு சொல்லி எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க. அதனால நம்ம அங்க போய் பார்ப்போம். நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அதனால அங்க போய் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அந்த ஊர்ல கேட்டா எல்லாருமே சொல்றாங்க நல்லா பாக்குறாப்ல, நல்லா பாக்குறாங்கன்னு சொல்றாங்க. உனக்கே சொல்லிட்டாங்க. கோபிச்செட்டிப்பாளையத்துல பேர் வந்து சிவா. அதனால அங்க போலாம், நம்ம போறோம். இதெல்லாம் நேத்து நைட்டே நீ என்கிட்ட சொல்லிதான் உன் பேர்ல இருக்கிற நம்பிக்கையில அந்த பையன் பேர்ல இருக்கிற நம்பிக்கையில நாங்க கிளம்பி வந்தாச்சு. சொல்லலடி, போற பக்கம் கந்தல கட்டிட்டு வர முடியுமாட்டியே? போற பக்கம் கந்த சீலை கட்டிட்டு வர முடியாது. நீ ஜாதகம் பாக்குறியா? நீ பாக்குறேன் தாண்டி எனக்கு தெரியும். நம்பி போகாத. இவகிட்ட என்ன முடிஞ்சிருச்சு, நடக்க போலாம். பாருங்க, சரி நடங்க. நேரம் காலமா போங்க. கத்தி கணக்கா அயன் பண்ணி இருக்கேன். கிளம்பு. யார்தான் இருந்தா என்ன எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதாண்டி. கிளம்புன்னு சொல்லிட்டு செல்லக்கிளியே, அவளுக்குடி உங்க போட்டோவை அழகா எடுத்து அன்பு மகள் இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா எடுத்து அழகா எடுத்து இணை பிரியாத தோழிகள்னு சொல்லி போட்டு சூப்பரா எடுத்து அனுப்பியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமா. இந்த பொண்ணு பேருமா? அந்த பொண்ணு பேர் வந்து நான் சாயந்தரம் சொல்றேன். சரி, சாப்பிடல காலையில இருந்து. இந்த சண்டை ரொம்ப தேங்க்ஸ் தங்கம். காலையில வச்சு நமக்கு முன்னாடி எத்தனை பேர் அங்க இருக்காங்க. ஓட வைக்க போறேன். நீ எனக்கு பயமா இருக்கு. இல்ல நம்மள அங்க போய் அக்குவேற ஆடி வேற சொல்லி போடுவாங்களான்னு பயமா இருக்கு. எல்லாரும் சொல்லிடுவாங்க. அப்புறம் நான் என்னென்ன திருட்டு வேலை பண்ணணும், திக்கிறதுல என்ன திருடி தின்னணும் அதெல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. ஒண்ணு விடாம சொல்லணும். என் மனசாரும் இவ வேற இருக்கால, இவளுக்கு எல்லாம் அங்கேயும் விட்டுட்டு வந்து எத்தனை சொல்லிருப்பேன் மாமியார்ட்ட. ஒரு நாள் நீ பேசாதடி. அங்க போய் கேட்டதாண்டி தெரியும். கதையும் சொல்லணும். இவ என்னமோ பெரிய நல்ல குடி இவளாட்டா பேசிட்டு இருக்கா. சொல்லலாது. 5 ரூபா கட்டுறியா என்கிட்ட சொன்னது 10,000 ரூபா இருந்தது. அந்த 50 பைசா கணக்குல விட்டுருக்க. அந்த 10 ரூபாய் எடுத்துட்டு எங்க ஆண்டி கடைக்கு மளிகை கடைக்கு போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்தாங்க. அந்த 10 ரூபாய் திருடிட்டு சொல்லிடுவாங்களான்னு பயமா இருக்கு. 10,000 திருடணும் போது சொல்லல, 10 ரூபாய்க்கு தான் சொல்ல போறியா? கூடு ஆனை போறது தெரியல, பூனை போனதுக்கு அந்த கதையா ஆகி போச்சு. சொல்லுமா. இப்ப நம்ம அங்க போயிட்டு இருக்கோம்ல, எங்க? கோபிச்செட்டிப்பாளையம். சரி. ஆமா, அங்க போறோம் இல்லையா? அங்க வந்து தம்பி சிவா வந்து ஜாதகம் பாக்குறாப்ல. சரி. அதனால நம்ம வீட்டுல சொன்னதுதான். இப்ப நம்ம அங்க போய் பாத்துட்டு இப்ப நம்ம கையில யாருமே ஜாதகம் கொண்டு போகல. சரியா? அங்க போய் என்ன விவரம் ஏதுங்கிறது கேட்டுட்டு அந்த தம்பியோட போன் நம்பரை கீழே கொடுத்துட்டோம்னா டிஸ்கிரிப்ஷன். மறுபடியும் சொல்லு. டிஸ்கிரிப்ஷன் சொல்லு சாமி. ஆமா, அங்க கொடுத்துட்டோம்னா அந்த ஊரை சார்ந்தவங்களும் பக்கத்து ஊர் சார்ந்தவங்களும் இப்ப நிறைய பேர் வந்து பார்த்ததுல பழைய ஆளுங்கிட்ட போய் பார்த்துட்டு இருப்பாங்க. புதுசா ஒருத்த பார்த்தாங்கன்னா அது எப்படி இருக்கும் கூட ஒரு மன நிறைவா இருக்கும். அந்த சந்தேகத்தை கிளியர் பண்ணுவாங்க இல்லையா? அதனால நம்ம அந்த தம்பியோட பார்த்துட்டு அவங்க போன் நம்பரும் கொடுத்துட்டோம்னா
தேவைப்பட்டவங்க அங்க போய் பார்க்கட்டும். சரி பாக்கியம். ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க விருப்பப்படுறவங்க போய் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இன்னும் 4 பேருக்கு சொல்ல போறாங்க. கண்டிப்பா என்ன சொல்றாங்க? கண்டிப்பா. அப்படியே போயிட்டு சிலக்கிலேயே ஆ. நம்ம கோபிச்செட்டிப்பாளையம் போயிட்டு என்ன? நீ வேற ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்தியா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லாம் ஆமா அதெல்லாம் காமிச்சிட்டு ஆமா பாக்கியம். நம்ம என் மருமக சாந்தி பார்த்துட்டா நீ பார்த்துட்டு சார் நான் பாத்துறேன் அன்னைக்கு தானே போய் பார்த்தேன். அப்பவே அவகிட்ட பாக்கல. அப்படி என்ன பார்த்துட்டு பாய பார்த்துட்டு இருக்கு நான் வருஷம் போற பண்ணிக்கு நான் யார்ட்டி அப்ப வண்டி வரும்போது நீ ஒரு வார்த்தை அப்பயே சொல்லு. சொல்லல இவளுந்தா வந்தா கேளுங்க. யாரு வந்தா என்ன ஒரு என்ன எங்க அத்தை கிட்ட கை இவளுந்தா வந்தா கேளுங்க. நம்மளும் அத்தை கிட்ட கை நீட்டி பேசாத போச்சு இல்ல, அப்படின்னு அவகிட்ட சொல்லிட்டு பேசுங்க. பாரியூர் போயிட்டு சரி, சிலக்கிளி பாக்கியம். கொண்டத்து காளியம்மன் கோயிலு அந்த கோயில்ல போய் பார்த்துட்டு பார்த்துட்டு. அந்த பக்கத்துல நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்லாம் இருக்குது. எல்லாத்தையும் பார்த்துட்டு. ஆமா, அதெல்லாம் பார்த்துட்டு முதல்ல சாமியை கும்பிட்டு சரி. எல்லாத்துக்கும் கை கால் சுத்த கூடாதான்னு சொல்லி இந்த கொண்டத்து காளிகிட்ட வேண்டிட்டு வேண்டிட்டு. சாமியை கும்பிட்டு வருவோம். கண்டிப்பா. சரி, கும்பிட்டு வருவோம். அங்கேயே ஏன் பாக்கியம்னா கேட்காது, இங்க வந்து தான் கேட்கணும். இங்க தாண்டி கேக்குறேன். கோபிச்செட்டிப்பாளையம் ஒரு அழகு. கோபிச்செட்டிப்பாளையம் அழகுங்கிறது இன்னைக்கு இல்லை பவளக்கொடி அப்படியே சொல்லிட்டாங்க. சினிமா துறையில எல்லாம் நிறைய வெள்ளாமக்காடு தோட்டம் பவளக்கொடி சொல்லு பாக்கியம். பார்த்துட்டா கண்ணு கட்டி போய் நான் கிடக்குறேன். ஆமா இடம் ஃபுல்லா இயற்கையான இயற்கை. இந்த வீடே பாருமா அழகான ஒரு 70ல கட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கணக்குமா எப்படி இருக்கீங்க? தங்கம்மா, வணக்கம்மா. நீங்க சொல்லியாமா அதனால அவங்களே சொல்லிடுறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கோபிச்செட்டிப்பாளையம் வந்தாச்சு. நம்ம சிவா ஜோதிடர் அவங்கள பார்க்கறதுக்காக நம்ம வந்திருக்கோம். உறவுகளை அவங்கள போய் உள்ளே பார்த்ததுக்கப்புறம் அறிமுகம் ஆகிக்கிறோம். நாங்கள் கண்டிப்பாக மறுபடியும் சொல்கிறோம், அவங்களோட ஃபோன் நம்பரை உங்களுக்கு கீழே நாங்கள் கொடுக்குற வீடியோவில் பாருங்கள். கண்டிப்பாக பார்த்துட்டு கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கக்கூடியவங்க அப்புறம் ஈரோட்டில் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக வந்து பாருங்கள். மற்றபடி தூரத்தில் யாராவது இருக்கிற மாதிரி அவங்க ஃபோன் நம்பரை கான்டெக்ட் பண்ணி கேட்க சொன்னாங்க. நீங்கள் மேல போடலாம். மேலையா மாறி? ஏறு. வயசானவங்க வந்து எப்படி பார்க்கணும்? வயசானவங்க தான் வந்திருக்காரு, ஒரு வயசானவங்க. வயசானவங்க வந்தாங்கன்னா கீழே போட்டு உட்கார்றது ஏதாவது ஏற்பாடு சித்ராவுக்கு மாமியா? சரி ஏறு, நீ முன்ன ஏறு. இன்னும் அங்கேயே நிறுத்திக்க. வாங்க. ஏற முடியாம தான் ஏறிட்டு இருக்கிறோம். அங்கேயே இப்பதான் ஏறி வந்திருக்கேன். இருக்காங்க. சரி தான். தங்கம், வணக்கம்மா. நல்லா இருக்கே தங்கம். அம்மா, 2 பேர் நான் தான் ஞாபகம். உட்காரு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. வீட்டில் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. சிவா வந்து நமக்கு எப்படி அறிமுகம்னு பார்த்தீங்கன்னாம்மா, சொல்லுங்க. நம்ம ஒரு 5 வருஷம் இருக்கும். சரி. நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாப்புல. வீட்டுக்கு வந்திருந்தப்போ அவங்க அம்மா கூட வந்திருந்தாப்புல. வந்துட்டு பேசிட்டு, அம்மா நீங்கள் கோபிச்செட்டிப்பாளையம் வந்தால் கண்டிப்பாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போயே வந்து நான் ஜாதகம்லாம் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னாப்புல. அதுக்கப்புறம் நானும் மறந்துட்டேன், தம்பியும் மறந்துட்டாப்புல. திடீர்னு ஒரு ஞாபகம் வந்ததுக்கப்புறம் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்திருக்கமா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி கண்டிப்பாக வந்து பார்க்கணும் தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு பாரியூருக்கு நம்ம கொண்டத்து காளியம்மன் கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு வந்துங்களா, அப்படி பார்த்துட்டு போகலாம் தான் வந்திருக்கோம். ஓகேம்மா, எப்படி இருக்குங்க சிவா? நல்லா இருக்குங்க. பரவாயில்ல, எல்லா தெய்வங்களும் இவ்வளோ அழகா ரூம்குள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு பயம். ஒரு தெய்வீகம். நம்ம இப்போ பிரசாதம் ரெடி பண்ணியிருக்காங்க, அது எங்கே கொண்டு இப்போ போகிறது? நாங்கள் திருவண்ணாமலை கிளம்பிட்டு இருக்கிறோங்கம்மா. மாதம் வருஷம் பூரா போயிட்டே இருக்கிறோம். 12 மாதம் போயிடுவோம் திருவண்ணாமலை கிரிவலத்துக்கு. இப்போ ஒரு 4-5 மணிக்கு இங்கேருந்து நாங்கள் ஒரு வேன் பிடிச்சி கிளம்புனோம்னா நைட்டு 10 மணிக்காட்ட போய் சேருவோம். போகிற வழியில் பவானி கோயில் சாமி கும்பிட்டு போகிறதுக்கு நைட்டு 10 மணி ஆகிடும். நைட் ஃபுல்லாக கிரிவலம் சுற்றிட்டு நாளைக்கு மதியம் தான் வீட்டுக்கு ரிட்டர்ன் வருவோம். மாதமான பௌர்ணமிக்கு காப்பிடுறது. சரி, இப்போது ஜாதகம் பார்க்குறீங்க. ஜாதகமா ஏவல் பில்லி சுனி எல்லாத்துக்கும் வந்து உடனடியாக தீர்வு. கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தா நம்ம சேர்த்து வச்சிடலாம். மாந்திரிக தாந்திரிகை பண்ணி வச்சதை முறியடிச்சிடலாம். அந்த மாதிரி நாங்கள் வச்சுக்கொண்டு ராஜராஜேஸ்வரி அம்மன். சரி, ராஜராஜேஸ்வரி அம்மன் தான் வச்சு நாங்கள் கும்பிட்டு இருக்கிறோம். முன்னோர்கள் எங்கள் தாத்தா வழிபட்டு, தாத்தாவோட மகன் அப்பா வழிபட்டுட்டு இருந்தார். இப்போ அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஆனதுக்கப்புறம் எனக்கு அருள்வாக்கு வந்து நான் வழிபட்டு இருக்கிறேன். முன்னோர்கள் இதிலிருந்து அப்படியே வழிபட்டு இருக்கேன். ஆடி மாதம் மட்டும் 18ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரைக்கும் 1 ரூபா வாங்குறது இல்லைங்க. எந்த ஜாதகத்துக்கு எந்த பரிகாரத்துக்கு எதுக்குமே வாங்குறது. ஒரு 10 நாளைக்கு மட்டும் ஃபுல்லாக அம்மாவுக்காக இலவச சேவையாகவே செஞ்சுட்டு இருக்காங்க. ஆடி 18 28 வரைக்கும். அந்த 10 நாளைக்கு மட்டும் போர்க்களம். இப்போ நம்ம இங்கே வந்திருக்கோம் தங்கம். இப்போ ஒரு வீடியோவை நம்ம போட்டு பதிவிடுறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் நம்பிக்கை உள்ளவங்களும் இருப்பாங்க, நம்பிக்கை இல்லாதவங்களும் இருப்பாங்க. தாந்திரிகத்துலேயும்
நம்பிக்கை இருக்கிறவங்க இருப்பாங்க, நம்பிக்கை இல்லாதவங்க இருப்பாங்க. சரியாம்மா? இப்போ நம்ம ஒரு வீடியோவாக பதிவிடும்போது யாருக்கு நம்பிக்கை இருக்குதோ, ஜாதகத்தில் நம்பிக்கை உள்ளவங்க கண்டிப்பாக உங்களை தேடி வருவாங்க. சரியாம்மா? அதுக்கு வந்து கீழே உங்களோட நம்பர் கொடுத்துருவோம். போர்டில் இருக்கும் நம்பர் இருக்கும். வீடியோ கீழே நம்ம நம்பர் கொடுத்துட்டோம் அப்படின்னா வீடியோவை பார்த்துட்டு ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்பிக்கை உள்ளவங்க கண்டிப்பாக தேடி வருவாங்க. 1000 பிரச்சனைகள் நம்ம சொல்லி வந்தாலும் அவங்க மன திருப்திக்காக என்ன தோணுதோ அது கண்டிப்பாக வருவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, அம்மா நீங்கள் போய் போடுறீங்க, அந்த வீடியோ போடுறீங்க, நீங்கள் உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நம்மகிட்ட. சரியா தம்போ? அது வந்து அவங்களே அந்த அனுபவத்தை நேரில் உங்கள்கிட்ட பார்த்துட்டாங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். இந்த காலகட்டங்களில் நிறைய பேர் குழந்தை இல்லாதவங்க, கணவன் மனைவி பிரச்சனை, கடன் பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. அப்போ இவ்வளோ நாகரிகம் எடுத்த காலத்திலும் நிறைய கோயில்களையும் ஜாதகம் பார்க்குற இடமா இருக்கட்டும், ஒரு சாமி சொல்கிற இடமா இந்த இடத்துக்கு மக்கள் போகிறாங்க அப்படின்னா அங்கே போய் அவங்க மனக்குறைகள் தீர்வு, அந்த ஒரு தீர்வு கிடைக்கிறதுனால தான் மக்கள் போகிறாங்க. அதனால கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களோட ஃபோன் நம்பர் அப்படி நீங்கள் சொல்லுங்க. ஃபோன் நம்பர் 2 நம்பர் இருக்குங்களா? அப்படி கேட்க ஆஃபீஸ் நம்பர் இருக்கும். முன்பதிவு கண்டிப்பாக அவசியம். சரி. இன்னொரு நம்பருமா? என்னோட நம்பர் இந்த நம்பர் கொடுத்தா ஓகே. இந்த நம்பர் கொடுத்தது இந்த நம்பருக்கு போதும். இந்த நம்பருக்கே போதும். இந்த நம்பருக்கு முன்பதிவு பண்ணிட்டு முன்பதிவு பண்ணிட்டு வரணும். ஏன்னா இப்படி திடீர்னு நம்ம கோயிலுக்கு போயிடுவோம், வேற பரிகார பூஜையில் இருப்பேன், அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இவங்களை காத்திருந்து வைக்க முடியாது. அதனால முன்பதிவு பண்ணிட்டாங்கன்னா இந்த டைமுக்கு நாங்கள் வரோம் அப்படின்னு நானும் டைம் கொடுத்துட்டோம்னா அந்த டைம் வந்த உடனே பார்த்துருக்கலாம். எங்களுக்குமே சாமி இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து இப்போது நான் உங்களை பார்த்து ஒரு 5 வருஷம் இருக்குமா இருக்குங்க. உங்ககிட்ட வந்து அவங்களுக்கு ஒரு மன திருப்தி இருக்குது, பரவாயில்ல அங்கே போய் நமக்கு சரியாயிடுச்சுன்னு சொன்னதுனால தான் சரி இன்னைக்கு போய் நம்ம அங்கே பார்த்துட்டு வந்துடுவோம். அப்புறம் நிறைய மக்கள் எங்ககிட்ட கேட்டுக்கிறது என்னன்னா இதுதான் கேட்குறாங்க. சரி, கண்டிப்பாக சொல்லுங்கம்மா, இந்த மாதிரி ஏதாவது எங்களோட கஷ்டத்துக்குள்ள ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சரி எடுத்தோமோ. அதுக்காக தான் நாங்கள் தேடி வந்து சரி இன்னைக்கு போய் எப்படியாவது நம்ம சிவா பார்த்துட்டு வந்துடணும், பாரியூர் போகணும், கொண்டத்துக்காலை முங்களுக்குலாம் போயிட்டு வந்து சொல்லிட்டு இவங்க எல்லாம் பாவலக்குடியம்மா, சிறக்கிலியம்மா எல்லாமே கேட்டாங்க. சரி சாந்தி நாகரிகமெல்லாம் எல்லாமே சரி போகிறதும் போகிறோம், நம்ம சிவாவை போய் பார்த்துட்டு வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக தான். சரி வந்த இடத்துல ஒரு வீடியோவை அதை பதிவிட்டோம் அப்படின்னா யாருக்கோ ஒருத்தர் கிடைத்தாங்க. எல்லாத்துக்குமே எல்லா மக்களுக்கும் வந்து குறையில உள்ளவங்க, மன கஷ்டத்துல இருக்க நிறைய பேர் இருப்பாங்க. யாராவது ஒருத்தர் வந்து உங்களுக்கு பார்த்து அதன் மூலியமா ஒரு நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு நடந்து எனக்கு எப்படி ஒருத்தர் சொன்னாங்களோ அதே மாதிரி உங்ககிட்ட பார்த்ததுக்கு அப்புறம் இன்னொருத்தர் சொன்னாங்க அப்படின்னா அது மக்களுக்கு நிறைய பலன்கள் போய் கண்டிப்பாக அடையும். சரி எடுத்தாங்க. இப்போ நீங்கள் கோயிலுக்கு போய் கிளம்புறீங்க? இப்போ 3 மணிக்கு கிளம்பிடுவோம். 3 to 4 மணிக்கு கிளம்பிடுவோம். 4 மணிக்காட்ட கிளம்பிடுவோம்மா. சரி நீங்கள் வரீங்கன்னு சொன்னதுனால நாங்கள் இருந்து உங்களை பார்த்து இப்போது இந்த உள்ளூரில் உள்ளவங்க வந்து பார்ப்பாங்க தான். ஆமாம். வெளியூர்ல இருந்து உங்களை ஜாதகம் பார்க்க வரணும், இந்த மாதிரி மற்ற பிரச்சனைக்காக வந்து பார்க்க வரணும்னு வரவங்க முன்பதிவு பண்ணிக்கலாம். வந்த உடனே பார்த்துட்டு கிளம்பிக்கலாம். ஏன்னா புதன் வியாழன்ல இங்கே கூட்டம் அதிகமாக இருக்குங்கம்மா. புதன் வியாழன் கூட்டம் அதிகமாக இருக்கும். வெள்ளிக்கிழமை சுத்தமாக பார்க்கறது இல்லை. அம்மாவுக்கு பூஜை ஆகிறதுனால வெள்ளிக்கிழமை பார்க்க மாட்டோம்மா. அம்மாவுக்கு பூஜை ஆகிறதுனால எதுவுமே பார்க்கறது இல்லை. புதன் வியாழன் மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கிறேன். மற்றது பரிகாரங்கள் எல்லாம் வந்து மற்ற எல்லா நாள்லையுமே பண்ணிட்டு இருக்கிறோம். பரிகாரங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம், எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால முன்பதிவு பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னா அவங்கள தகுந்த மாதிரி இடம் நேர காலம் நம்ம ஒதுக்கிக்கலாம். இந்த இடத்துல வந்து வராங்க வேற ஒருத்தர் கேட்டவங்க நம்ம பண்ணி கொடுத்துடலாம். அதனால இந்த 10 நாளே வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க நம்ம. கண்டிப்பாக சார். ஏன்னா இப்போ ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்க இருப்பாங்க, அதனால வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருக்கோம். அதாவது நம்ம ஒரு தெய்வத்தை தொட்டு வணங்குறவங்க பெரியவங்களா இருந்தாலும் இப்போ நீங்கள் வயசில் வந்து பார்த்தா நம்ம சின்னவங்களா தெரியுறீங்க இல்லையாம்மா? கடவுளோட அருள் வந்து பெரியவங்களுக்கு தான் கிடைக்கணும், சின்னவங்களுக்கு தான் கிடைக்கணும் கிடையாது. உங்களை நம்பி வர மக்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற ஒரு வாக்கு வந்து அது பழிச்சு நல்லது நடந்த மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். சரியாம்மா? கண்டிப்பாக இந்த நம்பரை வந்து நாங்கள் கீழே என்னம்மா சொல்லுமா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அண்ணா சிவானாவோட நம்பரை வந்து நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அந்த நம்பர் பார்த்துக்கோங்க. வெளியூர்லேருந்து வர்றவங்க தயவுசெய்து முன்பதிவு பண்ணிட்டு வாங்க. ஏன்னா அண்ணா வீட்டில் இருப்பாரா இல்லை வெளியே இருப்பாருங்கிறது தெரியாது. அதனால டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அந்த நம்பர் கால் பண்ணி ஃபஸ்ட்டு புக் பண்ணிக்கோங்க. அது எதுக்காக நான் மறுபடியும் இதை சொல்கிறேன்னு தந்தோம். நிறைய மக்கள் வந்து அவங்களோட கஷ்டங்களை ஒரு வீடியோவில் போடும்போது சரி கமெண்ட்டில் எழுதி அனுப்பியிருக்காங்க. நீங்கள் படிச்சு பார்த்து சரியாம்மா? அதனால வர்றவங்க வந்து கண்டிப்பாக அங்கே போனால் நடக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் அவங்க மனசுக்கு. அதனால வர்ற மக்களுக்கு அவங்களோட கஷ்டங்களை அறிஞ்சு புரியுது அங்கே பணக்காரங்களா இருக்கும், ஏழையா இருக்கும், கஷ்டமா இருக்கும். அப்படிங்கும்போது நிறைய பக்கம் அதுக்கு தர்ச்சனை எவ்வளவு வாங்குவாங்க என்னங்கிறது எனக்கு தெரியுது. சரியாம்மா? இப்போ நீங்க வந்து அப்ப நீங்க எந்திரிச்சுக்கலாமே. நான் எதுக்காக இதை சொல்றேன்னா சிவா, நிறைய பக்கம் பார்த்தீங்கன்னா அம்மா நாங்கள் இந்த இடத்துக்கு போனோம், இவ்வளோ அமௌண்ட் கேட்குறாங்க. அந்த ஏன்னா வர்ற மக்கள் அவங்க வந்து நிறைய கஷ்டத்தில் வரவங்க
பணத்தை கொடுத்து ஏமாந்தவங்களும் இருப்பாங்க, கண்டிப்பா. அது இல்லாமல் குடும்ப கஷ்டத்தினால வரவங்களும் இருப்பாங்க. கண்டிப்பா. அப்படி போகிற பக்கம் இதுக்காக இவ்வளோ அமௌண்ட் கேட்குறாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. நம்மளே நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அதனால உங்களுக்கு நான் என்ன ஒரு என்ன சொல்கிறேன் வேண்டுகோள் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இவ்வளோ சின்ன வயசில் நான் பார்த்த சிவா, 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த சிவா இன்றைக்கி நீங்கள் வளர்ந்து வந்திருக்கு அப்படிங்கும்போது கடவுளுக்கு நீங்கள் கும்புற கடவுளுக்கும் நான் கும்புற கடவுளுக்கும் நம்ம என்னென்னைக்கும் நம்ம கடமைப்பட்டிருக்கோம். கண்டிப்பாக. சரி தம்போ, இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வளர்ச்சி உங்களுக்கு என்னென்னைக்கும் இதே மாதிரி இருக்கும் தம்போ. ஏன்னா இல்லாதவங்களும் வருவாங்க, கஷ்டப்படுற சூழ்நிலை எவ்வளோ பேர் வருவாங்க. அதனால் அவங்க கஷ்டம் அறிஞ்சு அவங்க மனசறிஞ்சு நீங்கள் அவங்களை பார்த்து நல்ல ஒரு தீர்வு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா மக்கள் நம்பிக்கை தான் நம்ம கண்டிப்பாக. அதனால வரணும், வந்ததுக்கப்புறம் இன்னும் பேருங்களோடு நீங்கள் வரணும். உங்களால் உங்களுக்கு சக்தி இருக்குதோ இல்லையோ எனக்கு தெரியாது, நீங்கள் கும்புற அந்த ராஜராஜேஸ்வரம்மன் அப்படி அருள் வர மக்களுக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக நல்லதே நடத்தி கொடுக்கும். அந்த ஃபோன் நம்பர் அப்படியே சொல்லிருமா ஒரு டைம் முன்பதிவு சொல்லுமா நாகரிகமா? முன்பதிவு நம்பர் வந்து 8220595368. உறவுகளை நம்ம வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் தம்பி சிவாவை ஜோசியரை பார்த்துட்டோம். பார்த்து ரொம்ப சந்தோஷம். இதில் என்னென்னா எங்ககிட்ட யாருக்கிட்டையுமே ஜாதகம் நாங்கள் எடுத்துகிட்டு வரல, எடுத்துகிட்டு வந்தால் நாங்கள் பார்த்துருப்போம். கண்டிப்பாக நாங்கள் சொன்னது தான் உங்களுக்கு நிறைய பேர் எங்ககிட்டே கேட்டிருக்கீங்க, அம்மா யாராவது ஜோசியர் இருந்தால் சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக உங்களுக்கு கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள மக்கள் நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டால் கண்டிப்பாக தம்பியை தெரியாதவங்க கூட இருப்பாங்க, ஏன்னா ரொம்ப தூரத்தில் இருக்கவங்க கூட இருப்பாங்க. இந்த அட்ரஸ் எந்த அட்ரஸ் மாதிரி? கோபிச்செட்டிப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு, புதுப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு. ஓகே, வந்துட்டு இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள். தூரத்தில் இருக்கிறவங்க மறுபடியும் ஆன்லைனில் கூட நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு அதை புக் பண்ணிட்டு கூட அவங்ககிட்ட மறுபடியும் முன்பதிவு செஞ்சுட்டு வர சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வாங்க, உங்களோட மனக்குறைகளை இங்கே வந்தாலும் உங்களுக்கு அந்த கஷ்டங்கள் தீருங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. தம்பியும் சொல்லியிருக்காப்புல, நம்பிக்கையோடு வாங்க. நன்றி உறவுகளே. நன்றிம்மா. நன்றி உறவுகளே. நன்றி.